எல்லாரும் பிக் பாஸ் முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு இன்டர்வியூ குடுக்கறது அப்படிங்கிறது வழக்கமாவே இருந்துட்டு வருது. அதுல திவ்யா கணேஷ் வந்து குடுத்த இன்டர்வியூ தான் இப்போ வந்து சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டுருக்கு. அதுல திவ்யா கணேஷ் என்ன பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து விஜய் பார்வ வந்து என்ன சொன்னீங்கன்னா, "ஏய் முன்ன வெளில போடி" அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அது ஏன் நீங்க அவ்ளோ கோவத்துல சொன்னீங்களா? இல்ல எப்படின்னா, இல்ல உண்மையிலேயே அவ அந்த அந்த இடத்துல அவ ஹார்ஷா பிஹேவ் பண்ணுனது எனக்கு உண்மையிலேயே கஷ்டமா இருந்தது. சாண்ட்ராவ கிக் பண்ணி 2 பேருமே தான். கமருதீனும், விஜய் பார்வதியும் கிக் பண்ணி வெளியில தள்ளி கதவ சாத்துனது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க சஃபர் ஆனத பார்த்தும் ரொம்ப கஷ்டமா இருந்தது. அ விஜய் பார்வதியோட பிஹேவியர் வந்து எனக்கு அந்த இடத்துல வந்து நான் பட்டதுனால, நான் ஒரு ஆங்கரோட பீக்ல வந்து "வெளில போ" அப்படின்னு சொன்னேன். ஆனா, அ இது வந்து ஒரு ஷோ. கொஞ்ச நாளைக்கு தான் நம்ப அதுல வந்து நடிக்க முடியும். ஆனா, கொஞ்சம் கொஞ்ச நாள் ஆக வந்து நம்மளுடைய ஒரிஜினாலிட்டி வந்து வெளிப்பட்டுரும். ஏன்னா, நடக்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம இப்போ சிம்பிளா ஒரு விஷயம் நடக்குது, நமக்கு பிடிக்கல அப்டின்னா நமக்கு கோவம் வரும்ல. அது மாரி இது ஆயிடும். அது வீடு மாரி ஆயிடும். நெறைய பேர் சொல்றாங்க, இதெல்லாம் ஃபுல்லா செட்டிங் அப்டின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாது. நீங்க நாள்ல ஆக உங்களுடைய ஒரிஜினாலிட்டிய நீங்க என்ன பண்ணனாலும் அத ஹைட் பண்ண முடியாது அப்டின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் கிடையாது. அவங்க வேற என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்க 3 பேரும் பேசிட்டு இருக்கும்போதே, மேபி நான் கொஞ்சம் என்னுடைய வாய்ஸ குடுத்திருந்தேன்னா, அந்த பிரச்சனை மேபி இந்த அளவுக்கு சீரியஸா போயிருக்காது. 2 ஒரு நல்ல கண்டஸ்டன்ட்ஸ் வந்து வெளில போக அளவுக்கு இது நடந்திருக்காது. நான் என் வாய்ஸ ரைஸ் பண்ணாத போயிட்டேனோன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் நெறைய யோசிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்க கமருதீன் கிட்ட நீங்க அவ கூட சேராத உன் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அது எத வச்சு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு எல்லாமே அந்த இடத்துல தோணுச்சு. அத நான் சொல்லிட்டேன். அதுக்கு ரீசன் கேட்டீங்களா? எனக்கு சொல்ல தெரியாது. அப்ப வந்து இது உனக்கு சரியா இருக்கும் கம்ருதீன் அப்படின்னு நினைச்சு நான் சொன்னேன். அத நான் சொல்லிட்டேன். அதுக்கு எந்த விதமான பின்னணியும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் கிடையாது. நீங்க ஏன் திவாகர வந்து ஆ நெறைய இடத்துல நோஸ் கட் பண்ற மாரி பண்ணல. விட்டுட்டீங்க, சிரிச்சுட்டு போயிட்டீங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அது என்னமோ தெரியல. அவர்கிட்ட எனக்கு அப்படி பண்ணணும்னு தோணல. அவர் பண்றது எல்லாமே நல்லாவே தெரியும். ஃப்ளர்ட்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து என்ன பண்றது அப்படிங்கிற மாரி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமேலு நீங்க ஃபினாலே அப்ப கம்ருதீனையும், பார்வதியும் பார்த்தீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஏன்னா இந்த இவ்ளோ விஷயம் நடந்ததுக்கு அப்புறமேல் நீங்க அவங்கள ஃபேஸ் பண்ணும்போது, உங்களுடைய ரியாக்ஷன் வந்து எப்படி இருந்திருக்கும்? நீங்க என்ன நெனச்சிருப்பீங்க? அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கணேஷ் கிட்ட கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, "இல்ல நான் அவங்கள பீட் பண்ணேன். ஈவன் விஜய் பார்வதி, கம்ருதீன் பார்வதிய வேணா மேபி இந்த ஷோ மூலமா எனக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் கம்ருதீன் எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு அப்போலருந்து விஜய் டிவில அவரும் சீரியல் பண்ணிட்டு இருக்காரு. நானும் சீரியல் பண்ணிட்டு இருக்கேன். 2 பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கறதுல எந்த விதமான அந்த பெருசா எதுவும் கிடையாது. அ ஆஃப்டர் பிக் பாஸ் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா தான் பழகுவாங்க. யாருமே அந்த பழைய அந்த வன்மத்தெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பேச மாட்டாங்க. ஸோ நீங்க வந்து அந்த பழைய விஷயத்தையும் நாங்க மனசுல வச்சுக்கிட்டு லைஃப் ஃபுல்லா இருப்போம் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த ரெட் கார்ட் விஷயம், அந்த கிக் பண்ணது எல்லாமே ஈவன் பாருங்க சாண்ட்ரா கூட விஜய் பார்வதிய வந்து ஸ்டேஜ்ல ஹக் பண்ணி இருப்பாங்க. அது பார்க்கறதுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த விஷயங்கள் எல்லாம் மறந்துருவாங்க. பிகாஸ் எல்லாருமே செலிபிரிட்டீஸ். எல்லாருமே மூவ் ஆன் ஆகணும். ஒரு விஷயத்துல நம்ம ஸ்டக் ஆக ஆரம்பிச்சா, அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் விஜய் பார்வதி அம்மா வந்து உங்கள அந்த மாரி அந்த ஃபேமிலி டாஸ்க்ல சொன்னாங்கல்ல, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, அது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருந்தது. பெர்சனலா என்ன அஃபெக்ட் பண்ண விஷயம் வந்து அது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து 2 பேரும் அம்மாவும் பொண்ணும் உட்காந்து பேசும்போது, வி அ திவ்யா கணேஷ ஓனா கிழவி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா, அவங்கள வந்து நானு 24 ஹவர்ஸும் நான் பார்த்துக்கிட்டேன். அவங்களுக்கு வந்து ஈவினிங் வந்து சிக்கா இருந்தாங்க. அப்போ உடம்பு சரியில்லாதப்ப கூட நான் டீ வச்சு குடுத்து, "டீ எப்படிம்மா உங்களுக்கு வேணும்? ஸ்ட்ராங்கா வேணுமா? சர்க்கரை கம்மியா வேணுமா?" அப்புறமேலு கர்ட் ரைஸ் பண்ணி குடுத்து, அவ்ளோ கேரிங்கா பண்ணி பார்த்துக்கிட்டேன். பட் பீப்பிள் வந்து அவங்கவங்க இதுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அத ஸ்கிப் பண்ணிட்டாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? திவ்யா வந்து டைட்டிலுக்கு டிசர்விங்கான பெர்சன்னு நீங்க நினைச்சீங்களா? மறக்காம நம்ம வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க.